जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर. குரு தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். ஈசனும் ஆசானும். பல்லவரும் சைவ வைணவமும். வைகுண்ட பெருமாள் கோவில். மோக்ஷம் என்பதை சைவர்கள் கைலாசம் என்பார்கள், வைஷ்ணவர்கள் வைகுண்டம் என்பார்கள். காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோவிலும் இருக்கிறது, வைகுண்ட பெருமாள் கோவிலும் இருக்கிறது. இரண்டுமே சிற்ப விசேஷம் படைத்தவையாகவும் இருக்கின்றன. காஞ்சிபுரத்தை ராஜதானியாக கொண்டிருந்த பல்லவ ராஜாக்கள் நல்ல வைதிகப்பற்றுள்ளவர்கள். முறையான வைதிகம் என்றால் அது சிவபக்தி விஷ்ணு பக்தி இரண்டிற்கும் ஒரே மாதிரி இடம் கொடுப்பதாகவே இருக்கும். பல்லவ ராஜாக்கள் தங்களை சிவபக்தர்களான பரம மாகேஸ்வரர்களாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், விஷ்ணு பக்தர்களான பரம பாகவதர்களாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதோடு திரிமூர்த்திகளில் இன்னொருவரான பிரம்மாவையும் விடாமல் பரம பிரம்மண்யர்கள் என்று கூட தங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆரம்பகால கோவில்களை எழுப்பிய போது பிரம்மாவுக்கும் இடம் கொடுத்தார்கள். ஆனால் அது நம்முடைய வழிபாட்டு மரபிலே சேராமல் மங்கி மறைந்து போய்விட்டது. பிரம்மண்யர் என்பது சுப்பிரமணிய பக்தரை குறிப்பது என்றும் அபிப்பிராயம் உண்டு. பல்லவர் கோயில் திருப்பணிகளில் பார்வதி பரமேஸ்வரர்களுடன் பால சுப்பிரமணியரும் சேர்ந்திருப்பதான சோமாஸ்கந்த மூர்த்தம் சிலா, அதாவது கல் வடிவிலேயே லிங்கத்தின் பின்னால் மூலஸ்தானத்தில் பொறிக்கப்பட்டதிலிருந்து அவர்களுடைய முருக பக்தி தெரிகிறது. ஆதி பல்லவ ராஜா ஒருத்தனின் பெயரே ஸ்கந்த சிஷ்யன் என்பதாகும். சிம்ஹ விஷ்ணு நரசிம்ஹன் என்று விஷ்ணு பெயர்கள், பரமேஸ்வரவர்மா நந்திவர்மா என்று சிவசம்பந்தமான பெயர்கள். இப்படி அந்த ராஜவம்சத்தில் 2 விதமாகவும் பார்க்கிறோம். சைவம் வைஷ்ணவம் இரண்டையும் சமமாக மதிக்கும் சுத்த வைதிகமாக பல்லவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். நடுவாந்திரத்தில் மகேந்திரவர்மா ஜைனனாக போனாலும் அப்புறம் அப்பர் சுவாமிகளின் மகிமையினால் வைதிகத்திற்கே திரும்பினான். சைவ வைஷ்ணவ சமரசம் கொண்டவர்களானாலும் இஷ்டமூர்த்தி என்று வரும்போது பல்லவ ராஜாக்களில் சிலருக்கு அது சிவனாகவும் சிலருக்கு விஷ்ணுவாகவும் இருந்திருக்கிறது. 63 நாயன்மார்களில் கோச் செங்கோச்சோழன் புகழ்ச்சோழன் என்ற சோழ ராஜாக்களும் நெடுமாறன் என்ற பாண்டிய ராஜாவும் சேரமான் பெருமாள் என்ற சேர ராஜாவும் இடம் கொண்டிருப்பது தெரிந்திருக்கலாம். நெடுமாறனின் பத்தினியான பாண்டியராணி மங்கையர்க்கரசியும் ஒரு நாயனார். ஐயடிகள் காடவர்கோன் என்றும் ஒரு ராஜா 63 ஒருவராக இருந்திருக்கிறார். 12 சைவ திருமுறைகளில் 11ஆவதான திருமுறையில் திருவெண்பா என்பதை பாடியிருப்பவர் அவர்தான். கோவில் கோவிலாக போய் வெண்பா பாடிக்கொண்டிருந்த அந்த சைவ ராஜாவை பல்லவ வம்சத்தை சேர்ந்தவரென்றே சேக்கிழார் பெரிய புராணத்தில் சொல்லியிருக்கிறார். அதாவது சேர சோழ பாண்டிய ராஜாக்களில் நாயன்மார் இருந்தது போலவே பல்லவ ராஜாக்களிலும் ஒரு நாயனார் இருந்திருக்கிறார். ராஜசிம்ஹன் என்ற 2வது நரசிம்மன் பெரிய சிவபக்தனாக இருந்தான். சைவாகமங்களில் அவன் நல்ல அபியாசம் பெற்றவன். சிவபாத சேகரன் என்று ராஜராஜ சோழனுக்கு பட்டம் இருந்ததென்றால் அவனுக்கு 300 வருஷம் முந்தியே ராஜசிம்ஹ பல்லவனுக்கு சிவச்சூடாமணி என்ற பட்டம் இருந்திருக்கிறது. இவன்தான் முதலாக பாறை கல்களை கட்டிடமாக அடுக்கி கோயில் கட்டினவன். அவனுக்கு முன்காலத்தில் மலைகளையும் குன்றுகளையும் பெரிய ராட்சச பாறைகளையும் அப்படியே போட்டு குடைந்துதான் ஆதி பல்லவர்கள் கோயில் எழுப்பினார்களே ஒழிய கல்லின் மேல் கல் அடுக்கி கட்டிடமாக கட்டவில்லை. ராஜசிம்ஹ பல்லவன் கட்டின அந்த கோவில்தான் கைலாசநாதர் ஆலயம். ஒரே சிற்பமயமாக பொறித்து கொட்டி கட்டிய கோவில் அது. ஏகப்பட்ட சிற்பம் என்றாலும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து வெகு நுணுக்கமாக பண்ணியிருக்கும். கலா ரசிகர்கள் காஞ்சிபுர கோயில்களுக்குள்ளேயே, ஏன் தமிழ்நாட்டு கோயில்களுக்குள்ளேயே அதற்குத்தான்
ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கிறார்கள். அதில் உள்ள சிற்பங்கள் எல்லாம் புராண சம்பந்தமானவை. பெரும்பாலும் சிவலீலைகள் தான் என்றாலும் மகாவிஷ்ணுவை குறித்ததாகவும் சில இருக்கின்றன. அதற்கடுத்தபடியாக நிறைய சிற்பம் கொண்டதுதான் வைகுண்ட பெருமாள் கோவில். அதற்கு பழைய பெயர் ஆழ்வார் பாசுரத்தில் வருகிற பெயர் பரமேச்சுர விண்ணகரம் என்பது. விண்ணகரம் என்றால் விண்ணாட்டு நகரம் இல்லை, விஷ்ணு கிரகம்தான் விண்ணகரமாகிவிட்டது. சிம்ஹ விஷ்ணுவின் பெயரை மகாபலிபுரத்தில் சிம்ம விண்ண போத்ராதி ராஜன் என்றே செதுக்கி இருப்பதிலிருந்து விஷ்ணு கிரகம்தான் விண்ணகரமாகி இருக்கிறதென்று புரிந்து கொள்ளலாம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பெரியவா சரணம். जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर